வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருக்குறளில் பதில் இருக்குது என்பதற்காக ஒரு தனியாக இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இணையதளத்தில் இமெயிலில் உங்கள் கேள்வியை கேட்டிங்கன்னா அது தக்க சான்றோரிடம் கேட்டு அந்த பதில் அந்த இணையதளத்தின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும். இந்த திருக்குறள் இந்த விஷயங்கள்லாம் வச்சு இப்படி தான் அந்த திருக்குறள் புத்தகத்தை ரெடி பண்ணியிருக்கோம். முதல்ல திருக்குறள் கருத்துக்கள் மனதில் எளிதில் பதிய வேண்டும் என்பதற்காக ஏன் எதுக்கு என்று துருவி கேள்வி கேட்குற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கேள்வி அமைப்போம். பதில் ரொம்ப பெரிய விளக்கத்தை புல் ஸ்டாப்பே வைக்காமல் பெரிய சென்டென்ஸாக படிக்காமல் சில நொடியில் அது என்ன விஷயம் சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி பதிலும், அந்த செய்யுளை பிழையில்லாமல் உச்சரிக்கிறதுக்காக அந்த கூட்டு சொற்களை எப்படி பிரித்து அது எந்த இடத்துல நிறுத்திட்டா அடுத்த வார்த்தை கண்டினியூஸாக எழுதுனா எங்கே நிறுத்தணுன்றது தெரியாமல் போய்டுன்றதுனால அது எந்த இடத்துல நிறுத்தணும்னா அது அடுத்த வாக்கியமாக அதை மாற்றி செஞ்சுருக்கோம். மூலம் எந்த வகையிலும் மாற்றப்படவில்லை. அந்த ஒரிஜினல் திருக்குறளோட மூலமும் அது எந்த அதிகாரம் எந்த நம்பர் அப்படின்றதும் அது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி செய்யப்பட்ட இந்த முயற்சி உண்மையிலே பயனுள்ளதா? மெஷர்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ். தமிழ் அறிஞர், பத்திரிகையாளர், இப்படி பல துறையில் சேர்ந்தவங்க என்னால் தொடர்பு கொள்ள முடிஞ்சவங்க. ஏன்னா நான் இந்தியாவுக்கு வரதே வருஷத்துக்கு 20 நாள் லீவு தான். அப்படி பார்க்கும்போது சில தமிழ் அறிஞர்கள், சான்றோர்கள், பத்திரிகையாளர்கள், அரசாங்கத்தை உயர் பதவியில் இருப்போர், இவங்களோட தொடர்பு கொள்ளும்போது அவங்க அனைவரும் கொடுத்த ஒரு விஷயம் இது பயனுள்ள வகையில் தான் இருக்குது அப்படின்னு. அப்போது செய்யப்பட்ட முயற்சி சரியான திசை பயனுள்ளதாக சொல்லிட்டாங்க. அப்போ 1330 திருக்குறளும் அனைவருக்கும் போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? முதல்ல 1330 திருக்குறளும் படிக்காதவங்களை அந்த காரணங்களை வச்சு வகைப்படுத்திக்கிட்டேன். ஒன்று, சில பேர் வெறுக்கிறாங்க, திருக்குறள்னாலே வேணாங்க விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வெறுக்கலை, ஓகே எனக்கு ஆர்வம் இல்லை அதில் அவ்வளோ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றாங்க. சில பேர் எனக்கு நேரம் இல்லைங்க, நல்லது தான் ஆனால் பட் ஐ எம் நாட் ஏபிள் டு டூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் படித்தேன் எனக்கு புரியல அப்படின்றாங்க. சில பேர் எனக்கு கொஞ்சம் தெரியும் ஆனால் முழுசாக தெரியாதுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி 1330 தெரியாது அப்படின்றாங்க. சில பேர் நான் படிச்சிட்டேங்க, அது ஒன்றும் அவ்வளோ நடைமுறையிலலாம் சாத்தியம் இல்லைன்றாங்க. இந்த தலைப்புகளை இவங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தலைப்பில் வரக்கூடிய காரணங்களை எப்படி இந்த முயற்சியின் மூலமாக நாம் விடையளிக்கலாம். முதல்ல வெறுப்பு திணிக்கப்படும் போது தான் வெறுப்பு வருது. நீ படி, அது பண்ணு, இவ்வளோ மார்க் வாங்கு, அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. முடியலன்னா விட்டுடுங்களேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்காக ஏன் எதுக்குன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி இந்த புத்தக அமைப்பு இருக்கிறதுனால வெறுப்புன்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி இனி சொல்வதை தவிர்ப்பார்கள் என்று நம்பலாம். ஆர்வம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பலன் தெரிஞ்சால் தான் ஆர்வம் வரும், சும்மா திருக்குறளை படிக்கிறதுனால என்னங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், துன்பங்களை சமாளிக்க திருக்குறள் உதவும், செல்வங்களை சேர்க்க திருக்குறள் உதவும், தொழிலில் சிறக்க திருக்குறள் உதவும் அப்படின்னு அந்த பலன்களின் அடிப்படையால் இந்த முயற்சியில் இருப்பதால் ஆர்வம் இல்லை என்ற நிலையும் குறையும் என்று எதிர்பார்க்கலாம். படிக்க நேரமில்லை. பரபரப்பான வாழ்க்கை சூழ்நிலையில் படிக்க நேரமில்லை என்பது தவிர்க்கவே முடியாதுதான். அதனால் பயணிக்கும் போது படிக்கும்படியான கையடக்க புத்தகங்கள், நாட்காட்டிகள் போன்றவைகள் உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால் படிக்க நேரமில்லை என்று காரணம் சொல்லி யாரும் அதை தவிர்க்க முடியாது என்று நம்பலாம். படித்தால் புரியவில்லை. கலைச்சொற்களின் கல்வி வலு இல்லாமல் இருப்பதால் படித்தால் உடன் புரியாதுதான். திருக்குறளை எப்படி உச்சரிக்க வேண்டும், எதற்காக திருக்குறள் சொல்லப்பட்டுள்ளது என்பதை தெளிவாக உணர்வதற்காக கேள்வி பதில் அடிப்படையில் இது எழுதப்பட்டுள்ளதால் கலைச்சொற்களில் எளிதாக உச்சரித்து பழகி அதன் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஆக படித்தால் புரியவில்லை என்ற நிலையில் இருப்பவரையும் அந்த குறையும் களையப்படும் என்று நம்பலாம். எதையும் முழுதாக தெரிந்து கொண்டால் தான் நன்மை அதிகம். இது கொஞ்சம் தெரியுன்றவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி உள்ள திருக்குறளை விட்டுடுங்க, தெரியாத சில பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்ததுக்காக 10 தலைப்புகள். ஒரு தலைப்பில் இருக்கிறது தெரியும், குணங்களை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்றது சில பேருக்கு தெரியும். அவருக்கு துன்பங்களை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த தெரிஞ்ச பகுதியை விட்டு தெரியாத பகுதியை தெரிஞ்சிங்க அப்படின்றதுக்காக அந்த 10 தலைப்புகள் பயன்படும். படித்தாச்சு, நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஏற்படுற அனுபவத்தை வச்சு அவங்கள ஒரு கன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க, இதுதான் அதுதான்ட்டு. அப்படி நினைக்காதீங்க. இது தெய்வ நூல், இதில் எல்லாத்துக்குமே பதில் இருக்குது. இதை ஒவ்வொரு தரம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம வாழ்நாளை வேஸ்ட் பண்ணுறத விட உங்களுக்கு என்ன சந்தேகன்றது நேரடியாக கேளுங்க. தமிழறிஞ்ச சான்றோர்கள் நிறைந்த இந்த தமிழகத்தில் நம்ம அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இணையதள முயற்சியும் செய்திருக்கோம். இந்த முயற்சி இந்த அளவுக்கு கொண்டு போனதுனால ஊடகங்கள் இதை சரியான திசையில் எடுத்துகிட்டு போனாங்க.
அப்போ ஊடகங்கள் சரியான திசையில் எடுத்துக்கிட்டு போயும் இந்த முயற்சி சரியான பலனை கொண்டு வரல. சில முயற்சிகள் 2005 எடுக்கப்பட்ட முயற்சிகள், மஸ்கட் தமிழ் சங்கத்திலேருந்து சில டிவி நிகழ்ச்சிகள் இதன் மூலமாக செய்யப்பட்டது. இதில் மெயினாக சொல்ல வேண்டியது வந்து இந்த 2010 இந்த முயற்சியோட ஒரு பகுதி தான் இந்த திருக்குறள் நாட்காட்டி அப்படின்றது. இந்த திருக்குறள் நாட்காட்டி இது பார்த்திங்கன்னா பாவங்கள் குறைய புண்ணியம் பெருக அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் நாட்காட்டியை கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு கேள்வி பதில் செய்யுள் உச்சரிப்பு எல்லாம் இருக்கும். இந்த நாள் இருக்கும். இந்த கேள்வி பதிலை படிக்கும்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் வருதோ அது அடுத்த நாள் பதிலாக தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த தேதியை நீங்கள் கிழிச்சிங்கன்னா அடுத்த நாள் அந்த கேள்வி பதில் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளும் இது கிட்டத்தட்ட 10-15 தலைப்புகளில் இருக்குது. தவறான பழக்கங்களை தவிர்க்க, நல்ல நட்பு வட்டம் அமைய, நிர்வாகத்தில் சிறக்க, இப்படி என்று பல தலைப்புகளில் இது தொகுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் 10-15 தலைப்புகள் இருக்குது. நேரம் கருதி இதை கொடுக்கும். இந்த திருக்குறள் நாட்காட்டில் என்ன வித்தியாசம் என்பது 2 வரிகளில் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மனதில் சாதாரண தோன்றக்கூடிய கேள்வி இருக்கும், பேச்சு வழக்கில் சொல்ல பதில் இருக்கும், பிழை இல்லாமல் உச்சரிக்க வசதி இருக்கும், திருக்குறள் மூலம் எந்த வகையிலும் மாற்றம் செய்யப்படவில்லை என்ற ஒரு உறுதிமொழியும் இருக்கும், கருத்து சந்தேகங்களுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் தொகுக்கப்பட்ட முறை இருக்கும். இப்படி பல தலைப்புகள், பல கேள்விகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டுள்ளதனால் இது இருக்கும். இந்த முயற்சியால் இத்திருக்குறளை ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது பார்க்க உதவும். இந்த திருக்குறள் நாட்காட்டியால் 10 நாள் பார்க்கும்போது திருக்குறள் பற்றிய சிந்தனை வரும். சிந்தனை வந்தால் நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட தோன்றும். ஒப்பிட்டு சந்தேகம் வந்தால் அதுக்கான சந்தேகத்துக்கான பதில் அடுத்தடுத்த நாட்களில் விளக்கம் கிடைக்கும். விளக்கம் கிடைத்தால் 4 குறள்களுக்கு 4 சந்தேகங்களுக்கு திருப்தியான பதில் கிடைத்தால் திருக்குறளை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆரம்பிக்கும். ஆர்வம் வந்தால் 1330 திருக்குறளையும் தெரிஞ்சிக்க முயற்சி வரும். பல தலைப்புகளில் இந்த திருக்குறள் முயற்சிகள் தொகுக்கப்பட்டுள்ளதால் அவர்களோட தேடுதலுக்கு தகுந்த மாதிரி திருக்குறளை படிக்கலாம். என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சிக்கலாமா என்று அனைவருக்கும் 1330 திருக்குறள் எடுத்து செய்து கொண்டிருக்கும் இந்த முயற்சி இன்னும் பயனுள்ளதாக தொடர வரலாற்று சிறப்புமிக்க இந்த செம்மொழி மாநாட்டில் வாழ்த்தையும் வழிகாட்டுதலையும் எதிர்பார்க்கும் அன்புடன் தங்கமணி. தமிழுக்கு கதி கா கம்பன் தி திருக்குறள் அப்படின்னு எல்லா சான்றோரும் சொல்லுவாங்க. நேத்தி நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் டிவியில் தான் பார்த்தேன், நேரடியாக பார்க்க முடியல. தமிழுக்கு கதினா கா கலைஞர் தி திருக்குறள் தான். அவர் சொல்ல வர்ற விஷயத்தை செயல்படுத்தி அதை ஒரு புரோட்டோடைப்பாகவே கொண்டு வந்திருக்கேன். அது உலக மக்களுக்கு பயனடையணும் என்பது மட்டுமே என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம். அறிஞர் தங்கமணி அவர்கள் மஸ்கட் தமிழ்ச்சங்கத்தின் வாயிலாகவும் அங்கு பணிபுரிவதன் வாயிலாக 15 வருடங்களாக திருக்குறளை முழுமையாக கற்கெடுத்த முயற்சியில் 10 விழுக்காடு வளர்ச்சி பெற்றதாக சொல்கிறார். எனவே 8 ஆண்டுகளில் 10 விழுக்காட்டு வளர்ச்சி என்றால் இன்னும் அடுத்தடுத்த 8 ஆண்டுகளிலான முழுமையாக கற்பிக்கக்கூடிய ஒரு கல்வியாக திருக்குறள் மஸ்கட்டில் வளரும் என்கின்ற நம்பிக்கையை அவருடைய ஆய்வும் அவர் தயாரித்த நாட்காட்டியும் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றன. திருக்குறள் பரவலுக்காக திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் திறந்து வைத்த தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் பல்வேறு திருக்குறள் அமைப்புகளும் தமிழ் அமைப்புகளின் மூலமாக திருக்குறளை முற்றோதல் பயிற்சி மேற்கொண்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளை அந்த முற்றோதல் நிகழ்ச்சியை கன்னியாகுமரியில் நேரடியாகவே கண்டு